எல்லோருக்கும் வணக்கம். இன்று ரூமியின் பொன்மொழிகள் ஒன்றை பார்க்கலாம். The wound is a place where the light enters you. உனது காயத்தின் மூலம் உனக்கு வெளிச்சம் கிடைக்கும் என்கிறார் ரூமி. காயம் என்று அவர் சொல்வது நாம் மனதில் ஏற்படும் வலிகள் நமக்கு பலவற்றை சொல்லிக் கொடுக்கலாம், பலவற்றை உணர்த்தலாம். அந்த உணர்தல் மூலம் நமக்கு ஞானம் பிறக்கும். இதைத்தான் ரூமி சொல்கிறார். உனது காயத்தின் மூலம் உனக்கு வெளிச்சம் கிடைக்கும். வெளிச்சம் என்று சொல்வது ஞானம். புண் என்று சொல்வது நமக்கு அனுபவங்கள், கஷ்டமான அனுபவங்கள், துன்பமான அனுபவங்கள் மூலம்தான் நமக்கு பல விஷயங்கள் புரியும். வாழ்க்கையில் ஒரு துன்பமே படாமல் வாழ்ந்து வந்தால் அவனுக்கு எதுவுமே புரியாது. நாம் மிக நல்ல உதாரணம் சித்தார்த்தா, அதாவது புத்தரின் பிறந்த பொழுது நடந்த வாழ்க்கைகள். அவருக்கு எந்த துன்பமும் தெரியாமல் அவரை மிக பாதுகாப்பாக ஒரு அரண்மனையில் வைத்து வளர்த்து வந்தனர். அவருக்கு எந்த விவரமும் எதுவுமே தெரியாமல் இருந்தது. இறப்பு என்றால் என்ன கூட அவர் தெரியாமல் இருந்தார். இறப்பு, நோய் நொடி என்பது கூட எதுவுமே தெரியாமல் இருந்தார். அப்படிப்பட்ட இருந்த ஒருவருக்கு அரண்மனையை விட்டு வெளியே வந்து எல்லாவற்றையும் கற்று, எல்லா கஷ்டங்களையும் கற்று ஞானம் பெற்றோம். எனவே நமக்கு ஞானம் வரும் பொழுது நமக்கு துன்பம் வரும், இல்லது துன்பம் வரும் பொழுது நமக்கு ஞானம் கிடைக்கும். எனவே நம்ம துன்பப்படும் போது அதை கண்டு கலங்க வேண்டாம். துன்பத்தின் மூலம் நமக்கு ஒரு தெளிவு வரலாம். குறைஞ்சபட்சம் அடுத்தவர்கள் துன்பத்தை புரிந்து கொண்டு அவளுக்கு நம்மால் ஆழ்ந்து சொல்ல முடியும். இதற்காக நமக்கு சிலர்கள் துன்பங்கள் வருவது தவிர்க்க முடியாமல் போகலாம். நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த நொடியில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.